ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் சுஜி பழனி யூடியூப் சேனல். என்ன செய்ய போறீங்க? கோதுமை மாவுல பிஸ்கெட்ஸ். சூப்பர், ஹெல்த்தியான ஃபுட் தான். ரொம்ப ஈஸி பாவா. ஓ, சீக்கிரமா பண்ணிடலாம். ஓகே. ஒரு கப்பு கோதுமை மாவு, ஓ, ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், ஓகே. அடுத்தது ஒரு அரை கப்புக்கு தேவையான அரை கப்புக்கு அளவா சுகர் பவுடர் பண்ணி வச்சிருக்கணும். ஏலக்காவோட சேர்த்து இது ரெண்டத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட். அடுத்தது கொஞ்சம் அளவளவா தண்ணி ஊத்தி மாவு பிணைஞ்சுக்கணும். ஆமா, சப்பாத்தி மாவு பிணைஞ்சுக்க இது பண்ணா போதும். ஏன்னா சர்க்கரையில இருந்து தண்ணி விடும். சொன்னா ஆமா, இதோ பிணைஞ்சுட்டேங்க. அவ்வளவுதான். சப்பாத்தி மாவுக்கு தேக்கிற மாதிரி தான் நம்ம பண்ணிடணும். ஆனா அந்த மாதிரி சாஃப்டாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பூரிக்க மாதிரி ஹார்டாவும் இருக்கக்கூடாது. ஒரு அளவுக்கு இந்த மாதிரி இருக்கணும். அவ்வளவுதான். சரிங்களா? இது வந்து சின்ன சின்ன பவுல்ஸா ரவுண்டா நம்ம பிடிச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சோண்டு மாவு, ஏன்னா அப்பதான் வரும். கொஞ்சம் நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். நெய் இருக்கிறவங்க நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் இருந்தா எண்ணெயே போதும். எண்ணெய் காயணும். ஆமா, ரொம்ப நைஸா சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்க்கணுமா இல்ல? ஆஹா, அதாவது ஒரு 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 கொஞ்சோண்டு ஒரு இன்ச் கேப் மாதிரி இருக்கணும். ரொம்ப மொத்தமாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சன்னமாவும் இருக்கக்கூடாது. தேய்க்கிறதுலயுமே இதைய கட் பண்ணிக்கணும். இதைய கட் பண்ணிக்கலாங்க. அளவு ஏதாவது இருக்கா? அப்படிலாம் இல்லைங்க, பிள்ளைங்க சாப்பிடுறதுக்கு தானே. இந்த பிஸ்கெட்டை மைதாலையும் பண்ணுவாங்க, இதுலயும் பண்ணுவாங்க, கோதுமாவிலையும் பண்ணுவாங்க. ஆனா மைதா வந்து ஒரு சில பேருக்கு சேரும், ஒரு சில பேருக்கு சேரும். தம்பிக்கெல்லாம் சேராதுங்க. கோதுமைனா ஹெல்த்தியான இருக்கும். தனித்தனியா தனித்தனியா அதான் நான் இப்ப கட் பண்ணலங்க. அதுதான் என்ன காஞ்சிருச்சு. இது போடும்போது ஆனா தனித்தனியா போடணும். மொத்தமா போட்டாலும் ஒட்டிக்கும். ஒவ்வொன்னா போட்டு எப்ப எடுத்து எப்ப சாப்பிடுறது? ருசியா வேணும், செலவும் அதிகம் ஆகக்கூடாது, ஹெல்த்தியாவும் இருக்கணும்ங்கறீங்க. கண்டிப்பா. அப்புறம் சரிதா? தெரியுதுங்களா? ஓகே. ஒட்டாம இருக்கா ஒண்ணுக்கு ஒண்ணு? ஆமா. நிறமா வரணுமா? ஆமாங்க. இந்த கலர் வந்து அடுப்பை சிம் பண்ணிட்டு எல்லாம் எண்ணெயை படிச்சு அவ்வளவுதான்ப்பா. இது டேஸ்ட் பார்த்துட்டு சிம்பிளான ரெசிபி இவ்வளவுதான்ப்பா, ஈஸியா முடிஞ்சிடும். வேற நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். ஓகே, பை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சுஜி பழனி யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.